நம்மளுடைய இந்த நிகழ்வுக்கு காமராசர் காலத்திலிருந்து நேர்மையாக ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர். அவர் நமது இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஐயா தமிழறிவு மணியன் ஐயா அவர்களே, வணக்கம். வெட்டு குத்து சண்டை துப்பாக்கி நீ என்ன படம் எடுத்தாலும் நான் இப்படி தாண்டா எடுப்பேன்னு தியேட்டர் விட்டு வெளியில் போனால் கண்ணில் தண்ணி வராமல் வெளியில் போக முடியாது. இப்படித்தான் இந்த சமுதாய மக்களோட அந்த உள்ளத்தில் இருக்கிறத வெளியில் கொண்டு வரக்கூடிய எல்லா குடும்ப பெண்களும் குடும்பத்தாரும் விரும்பக்கூடிய ஒரு இயக்குனர். எளிமையான ஒரு வாழ்க்கை, எல்லாரோடத்தையும் எளிமையாக பழகக்கூடியவர் திரு தங்கர் பச்சான் ஐயா அவர்களே, வணக்கம். நிறைய கோடிகளில் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், அவங்களெல்லாம் நம்மெல்லாம் சந்திக்கவே முடியாது. ஆனாலும் மாநாடு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் இந்த சிறியவனின் விழாவுக்கும் வந்து நம்மளுடைய படத்துக்கான எல்லா விஷயங்களுக்கான உதவிகளையும் செய்வதற்காக என்னுடைய ஒரு அண்ணன் மாதிரி திரு சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணா வந்து இந்த படத்தில் இந்த ஒரு காட்சி நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அந்த கதையை கேட்டுட்டு உடனே போகலாம், நாளைக்கு போகலாமான்னு கேட்டார் ஷூட்டிங். அந்த மாதிரி நம்ம புதுசாக திரைப்படத்துக்கு வர்றோம், நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த குழப்பம்லாம் இல்லாமல் கதையை கேட்ட உடனேயே சரின்னு சொல்லி நடிக்க வந்தார் சமுத்திரக்கனி அண்ணன் அவர்கள். இப்போ ஏர்போர்ட்டில் இருந்து இப்போ தான் கிளம்ப போகிறாரு. அவர் இப்போ வந்துடுவார். அவருக்கும் வணக்கம். அப்புறம் நம்ம ஷியாம் அண்ணெல்லாம் வந்து அதாவது நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம்னா நகைச்சுவை தான். வன்முறை, வெட்டு குத்து அதெல்லாம் தாண்டி திரைப்படத்தில் நல்ல நகைச்சுவை இருந்தால்தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஓரளவு பிடிக்கும். ஷியாம் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் படங்கள் நம்ம பார்த்துட்ருக்குறோம், அதெல்லாம் நம்ம விரும்பி ரசிக்கிறோம். இருந்தாலும் இந்த படப்பிடிப்பு தளங்களில் திரு ஷியாம் அவர்கள், திரு காதல் சுகுமார் அவர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைப்பாங்க. அவங்க பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு நோயுமே வராதுங்க. நான் உண்மையிலேயே நேரடியாக பார்த்தேன். அவர்களுக்கு யாராவது ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் ஒரு முழு நீள நகைச்சுவை படம் அவங்களெல்லாம் வச்சு எடுத்தா பிச்சுக்கிட்டு ஓடும். நான் உண்மையை சொல்கிறேன். அதுக்கான கதைத்தெல்லாம் அவங்களுக்கு அமையும். அவங்களுக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். நம்ம அம்பானி சங்கர்லாம் நிறைய திறமை வச்சுருக்காரு. அதுதான் நம்ம படத்தில் மகானான்னு ஒரு ஹீரோயின், அவங்க இப்போ ஒரு 6-7 படம் நடிச்சிட்டாங்க. நான் வந்து முதல் படம், அதனால் அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த படத்துடைய நிறைய விஷயங்கள்லாம். ஏன்னா அவங்க நிறைய அனுபவம் அவங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம வந்து மருத்துவத்துறை சார்ந்த ஒருவன் திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நிறைய நண்பர்கள், எதுக்குடா உனக்கு இந்த வேலை, ஒழுங்காக கஷாயத்தை கொடுத்தோமா பொழப்பு நடத்தணுமா போக வேண்டியதானே அப்படிங்கிற அறிவுரை நிறைய நண்பர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. நான் முதலையே சாலை கிராமத்தில் வந்து அந்த மருத்துவமனையும் மூலிகை உணவும் சாலை கிராமத்தில் தொடங்குறதுக்கான காரணமே நிறைய திரைத்துறை நண்பர்கள் நட்பு வரும். ஏதாவது ஒரு காட்சியில் நம்ம நடிப்போம், ஏதாவது ஒன்று செய்வோம் திரைத்துறையில் ஆசையில் தான் நான் சாலை கிராமத்தில் முதல் முறையாக இந்த விஷயத்தை நான் தொடங்கினேன். அதுக்கப்புறம் யார்கிட்டையும் நம்ம போய் இதை கேட்குற நம்ம நிலைமையிலையோ சொல்கிற நிலைமையிலையோ இல்லை.
அதனால் நம்மளுக்கான தகுதி வரும்போது இது களத்தில் இறங்குவோம் அப்படின்னு பொறுமையாக இருந்தோம். இப்போ சூழ்நிலை கொஞ்சம் சாதகமாக வந்தது, அதனால் நம்ம இறங்கியிருக்கோம். இந்த படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த படத்துடைய முக்கிய விஷயமே இந்த அரசியல்வாதிகள் இடத்துல, இந்த அதிகாரிகள் இடத்துல நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். என்ன கோரிக்கைன்னா, பெருசாக நம்ம வந்து பெரிய கோரிக்கையெல்லாம் வைக்க முடியாது. நம்ம என்ன டாஸ்மார்க் மூடுங்கன்னு கோரிக்கை வைக்க முடியுமா? கண்டிப்பாக அவங்களால அதை செய்ய முடியாது. ஏன்னா உற்பத்தியாளர்கள்லேருந்து விற்பனையாளர்கள் வரைக்கும் பாதி பேர் அரசியல்வாதிகள், அவங்களுடைய வலது கை இடது கை. டாஸ்மார்க்கை மூடுறது கண்டிப்பாக அவங்களால முடியாது. ஏன்னா அதை வச்சு தான் நிறைய சம்பளம்லாம் போயிட்டுருக்குங்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பெரிய கோரிக்கையில் நான் வைக்கலை. காலையிலையும் சாயந்தரமும், காலைல ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம், பள்ளிக்கூடத்துக்கு வீட்டிலேருந்து குழந்தைகள் கிளம்பும்போது 2 அரசு பேருந்து, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 2 அரசு பேருந்து, குழந்தைங்கள அங்கேருந்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விடணும். அதே மாதிரி சாயந்தரம் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு 2 அரசு பேருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து சாயந்தரம் ஒரு கையில் ஒரு கடலை மிட்டாய் கொடுத்து வீட்டில் போய் இறக்கி விடணும். இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போகிற அந்த குழந்தைகளுக்கு என்னைக்கு நீங்கள் மாற்று வழி செய்ய போகிறீங்க? பொதுமக்கள்லாம் இடத்த ஆக்கிரமிச்சிடுறாங்க. பள்ளிக்கூட வாசலில் வந்து குழந்தைங்க நிற்கிது, பையோட சுமந்துக்கிட்டு நிற்கிது. இந்த கூட்டத்தில் அவங்க அந்த குழந்தைங்க எப்படி இதில் ஏறி பயணிக்கும்? நீங்கள் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறீங்க சரிதான், அவங்களுக்குன்னு ஒரு தனியாக 2 பேருந்தை கொடுத்தா எத்தனை கோடி ஆயிர போகுது? தாய்மார்களோட மனநிலையை பாருங்கள். காலையில் வீட்டு வாசலில் பேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு சாயந்தரம் வீட்டில் வந்து கடலை மிட்டாயோட குழந்தைகளை இறக்கி விட்டா அந்த தாய்மார்கள் மனநிலையை பாருங்கள். இதுதான் நாங்கள் வேணும். மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறதுல ஒன்றும் இது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை தான் நம்ம படத்தில் வச்சுருக்கிறோம். அது தமிழக முதல்வருக்கு கோரிக்கை அப்படின்னே அதில் ஓப்பனாகவே நம்ம பேசியிருக்கோம். அது அவர்கள் இந்த படத்து ரிலீஸ் ஆன பிறகு ஜனவரி 25 நம்ம திட்டம் போட்டிருக்கோம், அதில் வந்துடும். இந்த கோரிக்கையை தான் நம்ம அதில் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த திரைப்படத்தை தாண்டி நான் தப்பாக பேசுனா நீங்கள் நிறைய நேரம் பேசுகிறேன், அதை நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா நம்மளாம் சாமானியமான ஆட்கள்னாலாம் இந்த மாதிரி மேடையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ இந்த கொரோனான்னு ஒரு விஷயம், 7-8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வைரஸ் காய்ச்சல், 7-8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் முழுக்க சிக்கன் குனியான்னு வந்துச்சு. அப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழித்து டெங்குன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழித்து இப்போ கொரோனான்னு வந்துச்சு. இன்னும் வரும்னு தெளிவாகவே சொல்கிறாங்க. ஐநாவும் உலக சுகாதார அமைப்பும் தெளிவாக சொல்கிறான், கண்டிப்பாக வருது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம போன தடவை மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்தித்தோம், கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அதுக்கான திரும்ப வந்தால் எல்லோரும் இதிலிருந்து முழுமையாக மீண்டு வரணும். தப்பிக்கிறதுக்கு என்ன வழி வச்சுருக்கோம்? இதே ஐசி வார்டு, இதே ஏசி ரூமு, இதே காலேஜில் கொண்டு போய் எல்லாம் அடைச்சி வச்சு இதே வழியை தான் செய்யணுமா? அதுக்கான மாற்று திட்டம் நீங்கள் என்ன திட்டு வச்சுருக்கீங்க? 5394 பேஷண்ட்டை நான் பார்த்தேன். அதோட கொரோனாவுடைய முழு விஷயத்தை நம்ம நேரில் கண்ணில் பார்த்துருக்கோம். அதுக்கு மெயினாக என்ன, முக்கியமாக என்ன தேவைப்படுது தெரியுமா? மருந்தா, மாத்திரையா, ஊசியா? கிடையாது. மருத்துவர்களா, செவிலியர்களா? கிடையாது. அதெல்லாம் வேணும். ஆனால் அதெல்லாம் விட கொரோனா நோயாளிகளுக்கு, நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நோயாளிகளின் உதவியாளர்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். அரசு அதிகாரிகளே நல்லா பாருங்க, அந்த கொரோனா நோயாளிகள் அந்த
இருந்த இருக்கையிலேயே அந்த படுக்கையிலேயே சிறுநீர் மலம் கழிக்கிற சூழ்நிலை தான் இருக்கணும். அவர்கள் நடந்து கழிப்பறைக்கு போனால் நுரையீரல் வெகுவாக பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் குறையும். இதுதான் நம்ம கண்ணால் பார்த்தது. நம்ம கல்லூரியிலலாம் ஜவஹர் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா படுக்கையறை இங்கே இருக்கும், காலேஜோடைய அந்த பாத்ரூம் உங்களுக்கு தெரியும், அந்த கடைசியில் இருக்கும். இங்கேருந்து நோயாளி அங்கே நடந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே ஆக்சிஜன் டவுன் ஆயிரும். நீங்கள் நல்ல மருத்துவர்கள் செவிலியர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவங்க உண்மையை சொல்லுவாங்க. படுக்கையிலிருந்து கழிவறைக்கு போயிட்டு வரும்போதே இறந்து போனவர்கள் நிறைய பேர், கழிவறையிலே இறந்து போனவர்கள் நிறைய பேர். அதனால் அடுத்து ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது, தமிழ்நாட்டில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எல்லா விஷயத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கணும்னு நான் சொல்கிறேன். அதாவது தடுப்பூசி போடு தடுப்பூசி போடு தடுப்பூசி போடுன்னு சொன்னீங்க, எல்லாரும் போட்டோம். அடுத்து இன்னொரு 2வது தடுப்பூசின்னீங்க, அப்புறம் பூஸ்டர் நீங்கள், அப்புறம் ஏதோ மாஸ்டர்னு ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே போனால் அதை விட திடீர்னு அவன் கம்பெனிக்காரன் வந்து இப்போ நிறுத்துங்கப்பா, இதில் ஏதோ சிக்கல் இருக்குது போடாதீங்கிறான். இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி விஷயங்களை நம்புங்க. அறிவியல் பூர்வமாக அவங்க செய்கிறாங்க, சரிதான். ஆனாலும் நம்மளுடைய மண் சார்ந்த இந்த மருத்துவத்தை மங்கி போக செய்யாதீர்கள். இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள். கொரோனா நோயாளிகளுக்கு நீங்கள் உடனே அங்கே அப்படியே பரவுதுன்னு செய்தி வந்தவுடனே ஆக்சிஜன் ரெடியா, பெட்டெல்லாம் ரெடியா, அதெல்லாம் விட முக்கியமானது என்ன தெரியுமா? நல்ல காற்றோட்டம், சுற்றி மரம் செடி கொடியெல்லாம் இருக்கணும். ஜன்னலை திறந்தா சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கணும், சூரிய ஒளி உள்ளே வரணும். அந்த நோயாளிக்கு ஒரு 10 அடி தள்ளி இன்னொரு படுக்கை, இன்னொரு நோயாளி, இந்த பக்கம் 10 அடி தள்ளி ஒரு நோயாளி. அவங்க என்னப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அப்படி பேசிக்கணும். 5 நோயாளிகளுக்கு ஒரு கழிப்பறை நடுவில் இருக்கணும். அந்த கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு ஒரு நபர் தனியாக இருக்கணும். இந்த நோயாளிக்கு 5 நோயாளிக்கு ஒரு உதவியாளர் இருக்கணும். அந்த உதவியாளருக்கு இரக்க குணம் இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும். அந்த சிறுநீர் மலத்தை அந்த அந்த டயப்பரை அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு இவரை சுத்தம் செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் கொண்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கொரோனா வார்டுலாம் அந்த மாதிரி இளைஞர்கள் பெண்கள்லாம் அதில் வேலை செஞ்சாங்க. அந்த மாதிரியான ஆட்களை நோயாளிகளின் உதவியாளர்கள் என்ற பணியை தயவு செய்து உருவாக்குங்கள். அதுதான் எல்லோரையும் காப்பாற்றும். நீங்கள் போடுற தடுப்பூசி, மாத்திரை, மருந்து இதெல்லாம் சரிதான், தப்புன்னு சொல்லலை. அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்தில் முக்கியமானது நோயாளிகளின் உதவியாளர்கள். ஒன்றும் இல்லை, தைரியமாரு, நாளைக்கு சரியாக போயிடும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு உதவியாளர் வேணும். சாப்பாடை எடுத்து கொடுக்கணும், இல்லை ஊட்டி விடணும். படுத்தே இருந்தால் 7 நாளில் அந்த வைரஸுடைய தாக்கம் குறைய 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 நுரையீரல் தொற்று அதிகமாகாது. அவர்கள் எந்திரித்து உட்கார்ந்தாலோ நடந்தாலோ அந்த தொற்று அதிகமாகுது, நுரையீரல் பாதிப்பு அதிகமாகுது, ஆக்சிஜன் குறையுது. இதுதான் நடந்த உண்மை. இதை பொதுமக்களுக்கு சொல்லியிருந்தாலே அந்த நோயாளிகள் சில விஷயங்களை கடைபிடித்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருக்க முடியும். இதெல்லாம் இப்போ நம்ம அரசியல்வாதிகள், நம்மளுடைய அரசு அதிகாரிகள் இந்த விஷயங்கள்லாம் அடுத்து ஒரு விஷயங்கள் வருகிற பொழுது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால் அங்கேயே ஆக்சிஜன் இருக்கணும், அங்கேயே ஆங்கில மருத்துவர் இருக்கணும், அங்கேயே நல்ல உணவு கிடைக்கணும், அங்கேயே நம்ம இயற்கை விஷயங்கள் நம்ம மருத்துவ மருந்துகள்லாம் இருக்கணும். எல்லாமே கலந்து சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நோயாளியின் நிலைமையை பார்த்து அதுக்கான வைத்தியத்தை செய்கிற பொழுது தமிழ்நாட்டை உலகம் திரும்பி பார்க்கும். இதுதான் உண்மை. அதனால் நான் திரைத்துறைக்கு வந்தது ஏதாவது ஒரு மக்களுக்கான நம்ம சமுதாயத்தில் கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த திரைப்படத்தின் மூலமாக நம்ம சொல்லணும். இதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்கு தான் திரைப்படத்துக்கு வந்தோம். அதை
ஓரளவு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.